சடனா ஒரு பிளானை போட்டு 2 டேஸ்க்கு எங்க அம்மா வீட்டுக்கு இருந்துட்டு போலான்னு கிளம்பி வந்துட்டேன். லாஸ்டா ஜூன் மந்த் வந்து கிட்டத்தட்ட 5 months கிட்ட ஆயிருச்சு. இவ்வளவு நாள் போகாம இருக்குது சரியில்லையா, அப்புறம் நம்ம அந்த வீட்டுல ஒருத்தர் இருந்தோன்றதே எல்லாரும் மறந்துடுவாங்க. அதனால போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடலாம். எங்க வீட்லயும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா, வந்த கையோட நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், டாடா பாய் பாய்ன்னு சொல்லி கிளம்பிட்டேன். அன்னைக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எங்க அம்மா ஸ்டைல ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அம்மாக்கு வேலை வைக்க வேணாமே, நம்மளே செஞ்சிடலாம், நான் செய்யட்டுமான்னு கேட்டா, நீ செஞ்சா நீ மட்டும் தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும், வேற யாரும் சாப்பிட முடியாது, அதனால ஓரமா போய் உட்கார், நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கா ஒரே அசிங்கமா போயிருச்சு. அம்மா ட்ரஸ்ட் மீ, நானும் சூப்பரா சமைப்பேன், என்ன நம்புங்க, நானும் இப்போ ஒரு குட்டி செஃபாவே மாறிட்டேன், மூச்சு விடாம டயலாக் பேசுனா. அப்படியா, சரி சரி கொஞ்சம் பாத்திரம் மட்டும் கிடக்கு, போய் கழுவி கொடுத்துருட்டாங்க. இன்னுமாடா இந்த வீட்டுல எனக்கு சமைக்கிறதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டீங்க, கடைசி வரை பாத்திரம் மட்டும் தான் கழுவணும் போல. ஆனா என்னோட ஹஸ்பண்ட பாராட்டியே ஆகணும். இப்ப வரைக்கும் நான் சமைக்கிறேன்னு சொன்னாலே எங்க வீட்டுல பதறுவாங்க. ஆனா நான் எவ்வளவு கேவலமா சமைச்சு கொடுத்தாலும் அதை அமைதியா சாப்பிட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லுவாங்க. அந்த மனசை பாராட்டியே ஆகணும். எங்க அம்மா வீட்லயே அரைச்சு ரெடி பண்ண குழம்பு மசாலா வச்சுதான் ரெடி பண்ணுவாங்க. டேஸ்ட் செம சூப்பரா இருக்கும். நம்ம என்னதான் பார்த்து பார்த்து வச்சாலும் இந்த டேஸ்ட் மட்டும் வரவே மாட்டேங்குது. எப்படித்தானோ தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கையில சாப்பிட்டது செம ஹாப்பி.